வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு தடவை பைத்தான் புரோகிராமில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புரோகிராமில் நான் உங்களுக்கு ஒரு சில வேரியபிள் ஃபங்க்ஷன்கள் பற்றி முன்வைக்கலாம் என்று எண்ணியுள்ளேன். முதலில் வேரியபிள் என்றால் என்ன என்பதை நோக்குவோம். வேரியபிள் என்பது கணினியில் இடத்தை ஒதுக்குகின்ற அல்லது கணினியில் அதற்குரிய இடத்தை சேமிக்கின்றது என்று பொருள்படும். உதாரணமாக சிறிய ஒரு கணித செய்கையை நோக்குவோம். x சமன் 15 என்று நாம் குறித்துக் கொள்வோமாயின், இங்கு கணினியானது x என்ற அந்த ஆங்கில எழுத்துக்கு 15 என்ற இலக்கத்தை எடுத்துக்கொள்ளும். இதன் பின்னர் நாம் இப்போது x என்ற அந்த ஆங்கில எழுத்தை நாம் 3 பெருக்குவோமாக இருந்தால் நமக்கு 45 என்று விடை கிடைக்கின்றது. இங்கு x என்ற அந்த இலக்கத்தை நாம் பெருக்கும்போது xக்கு பதிலாக உண்மையில் 15 பெருக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போமாயின், x தர அதாவது xின் வேல்யூ 2. இங்கு விடை 15 தர 15 225 என்று கிடைக்கப்பெற வேண்டும். இங்கு சின்டெக்ஸ் எரர் காட்டப்படுகின்றது. இந்த சின்டெக்ஸ் எரரின் கருத்து x அதன் பின்னர் தர என்பது இடைவெளியின்றி இடப்பட வேண்டும். அதன் பின்னர் 2இன் வேல்யூவினால் பெருக்க வேண்டும். எனவே இங்கு 225 என்பது சரியாக கிடைக்கப்பெறுகின்றது. ஆரம்பத்தில் நான் டைப் பண்ணும்போது இடைவெளி விட்டு டைப் பண்ணினபடியினால் அதை இந்த பைத்தான் புரோகிராம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சின்டெக்ஸ் எரர், இன்வாலிட் சின்டெக்ஸ் என்ற எரர் இங்கே எனக்கு காட்டப்பட்டது. நான் ஒரு நேரத்தில் பல வேரியபிள்களை இன்புட் செய்ய முடியும். இன்னும் ஒரு உதாரணத்தை நோக்குவோமாயின், x என்பதற்கு பதிலாக இப்போது x சமன் 20 என்று நாம் இன்புட் செய்துவிட்டு, இப்போது x சக y என்பதற்குரிய விடையை நாம் கேட்போமாக இருந்தால், x என்கின்ற 15ஐயும் y என்பது 20ஐயும் கூட்டி 35 என்று விடை இங்கே பெறப்படுகின்றது. நாம் இதுவரையும் சிறிய வேரியபிள்ஸ்களை எவ்வாறு டிக்ளரேஷன் செய்வதென்பது பற்றி பார்த்தோம். அடுத்த பாடத்தில் மேலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.